Good evening to everyone. So இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம நியூக்ளியர் பிசிக்ஸ் அப்படிங்கிற யூனிட்ல இருக்கக்கூடிய நியூக்ளியர் ரியாக்ஷன் பர்டிகுலர்லி ஃபிஷன் அண்ட் டைம் இருந்ததுன்னா ஃபியூஷன் அப்படிங்கிற கான்செப்டை பத்தி பார்ப்போம். ஸோ மெயினா இன்னைக்கு நியூக்ளியர் ஃபிஷன் நியூக்ளியர் ஃபிஷன்ல இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா இம்பார்ட்டன்டான விஷயங்களையும் இன்னைக்கு நம்ம கவர் பண்ண பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் பேசுறது ஆடியபிளா இருக்கா? Sir. Okay, fine. Thank you. So மெயினா நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் நம்ம ரெண்டு கேட்டகரிஸா பிரிச்சுக்க முடியும். ஒன்று நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் ஃபியூஷன். ஃபிஷன் அப்படின்னா பிளவு அப்படின்னு சொல்லுவோம், அணுக்கரு பிளவு. இன்னொன்னு அணுக்கரு இணைவு. ரெண்டு நியூக்ளியஸ் ஒன்னா சேர்ந்து, ரெண்டு சின்ன நியூக்ளியஸ் ஒன்னா சேர்ந்து பெரிய நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா அதை நம்ம அணுக்கரு இணைவு அப்படின்னு சொல்றோம், which is fusion. ஒரு பெரிய நியூக்ளியஸ் உடைஞ்சு ரெண்டு சின்ன சின்ன நியூக்ளியஸா மாறுச்சுன்னா அந்த ப்ராசஸ நம்ம ஃபிஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த ரெண்டு ப்ராசஸ்லயுமே எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஜெனரேட் ஆகும். ஆக்சுவலி இதை ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ணது ஐன்ஸ்டீன் த்ரூ ஹிஸ் ரிலேஷன், very well known relation, mass energy equivalence னு சொல்லுவோம். E is equal to mc square னு பார்த்திருப்போம். E is equal to del m c square னு இங்க ஸ்பெசிஃபிக்கா எழுதியிருக்கேன். பிகாஸ் இந்த del m அப்படிங்கறத டிஸப்பியரிங் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஒரு பெரிய நியூக்ளியஸ எக்ஸ்ட்ராவா எனர்ஜியை கொடுத்து அதை உடைக்கிறோம் அப்படின்னா ரெண்டு குட்டி குட்டி நியூக்ளியஸா அது உடையும். அப்படி உடையும் போது அது கூட சேர்ந்து சில நியூட்ரான்ஸும் ப்ரொடியூஸ் ஆகும், அலாங் வித் ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மாஸ் இந்த ப்ராசஸ்ல டிஸப்பியர் ஆயிடும். இந்த டிஸப்பியர் ஆகக்கூடிய மாஸ் இஸ் டைரக்ட்லி கன்வெர்டட் இன்டு எனர்ஜி. அந்த கன்வெர்ட் ஆகிற எனர்ஜியை தான் யூஸ்ஃபுல்லான விதத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். லைக் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா நம்மளால அதை மாத்திக்க முடியும் த்ரூ energy conservation. Energy can neither be created nor be destroyed, but it can be transformed from one form to another form அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இங்க டிஸப்பியர் ஆகிற மாஸ் முதல்ல ஒரு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. அந்த எனர்ஜியை நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் நியூக்ளியர் ரியாக்டர் அப்படிங்கிற செக்மெண்ட்ல இருந்து. அண்ட் இது அழிவுக்கு நம்மளால பயன்படுத்த முடியும், ஆட்டம் பாம். ஸோ அங்க நடக்கிறதும் இந்த நியூக்ளியர் ரியாக்ஷன் அப்படிங்கிறது தான். எனிவேஸ், ஸோ இந்த E ஈக்குவல் டு mc ஸ்கொயர் தான் இந்த ஃபிஷன் அண்ட் ஃபியூஷனுக்கு பின்னாடி இருக்கிற மெயினான ஈக்குவேஷன். ஓகே, ஆல்ரெடி ஃபிஷன் என்னன்னு பார்த்தாச்சு. ஒரு ஹெவி நியூக்ளியஸ் இருந்து லைட்டர் நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகணும். லைட்டர் நியூக்ளியை அலாங் வித் சம் நியூட்ரான்ஸ், இது போக பிளஸ் எனர்ஜி. ஸோ இதுதான் சிம்பிளா நியூக்ளியர் ஃபிஷன் அப்படிங்கிற ரியாக்ஷன். ஓகே, இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்கா இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்ல நம்ம முக்கியமா பேச போற கேண்டிடேட் யுரேனியம் 235 அப்படிங்கிறது தான். ஸோ இந்த யுரேனியம் 235 ஒரு நியூட்ரானை வச்சு நம்ம பம்பார்ட் பண்றோம். அப்படி பண்ணும்போது இன்டர்மீடியேட்டா ஒரு நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகுது. இத யுரேனியம் 236 அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது ஹைலி அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ். ஸோ இந்த ஹைலி அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் என்னவா மாறுது, ரெண்டு சின்ன சின்ன நியூக்ளியஸா உடையுது. ஒன்னு பேரியம், இன்னொன்னு கிரிப்டான். அலாங் வித் 3 நியூட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகுது. along with 3 நியூட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகுது, பிளஸ் ஹீட்டும் ரிலீஸ் ஆகுது. ஸோ இது ஒரு ஃபார்ம் ஆஃப் ரியாக்ஷன். இதே மாதிரி another form of reaction is also possible. இந்த கேஸ்ல xenon பிளஸ் ஸ்ட்ராண்டியமும் ப்ரொடியூஸ் ஆகுது.
அண்ட் இந்த ப்ராசஸ்ல 2 நியூட்ரான் ரிலீஸ் ஆகுது. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். யுரேனியம் 235 ஒரு நியூட்ரான் வச்சு பம்பார்ட் பண்றீங்க. இப்போ உங்களுக்கு 2 விதமான ரியாக்ஷன்ஸுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது 2 விஷயங்கள். ஒண்ணு, உருவாகிற எலமெண்ட்ஸ் ரெண்டும் அதோடைய மாஸ் நம்பரை கவனிச்சோம்னா, இங்க நான் ஸ்பெசிபிக்கா மாஸ் நம்பரை மட்டும் தான் எழுதியிருக்கேன். ஏன்னா இங்க நமக்கு முக்கியமானது அந்த மாஸ் அப்படிங்கிற விஷயம் தான். அதனால மாஸ் நம்பரை மட்டுமே நான் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கேன். இந்த உருவாகக்கூடிய மாஸ் பார்த்தோம்னா நியர்லி ஈக்குவல் மாஸா தான் இருக்கே தவிர எக்ஸாக்ட்லி ஈக்குவல் மாஸா இல்ல. சோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ரெண்டாவது, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகுறது பாத்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ்ல 3 நியூட்ரான் அண்ட் இன்னொரு ப்ராசஸ்ல 2 நியூட்ரான் ரிலீஸ் ஆகுது. அப்போ ஆவரேஜா ஒரு யுரேனியம் 235 நான் எந்த அக்கேஷன்ல பம்பார்ட் பண்ணாலும் சரி, an average of 2.5 நியூட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். லிட்டரலா இதுக்கு மீனிங் எடுத்துக்க கூடாது. 2.5 நியூட்ரான் அப்படின்னு லிட்டரலா மீனிங் எடுத்துக்க வேண்டாம். ஆவரேஜ் நமக்கு 2.5 நியூட்ரான்ஸ் அளவுக்கு ஒரு யுரேனியத்தை பம்பான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுவும் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். பின்னாடி இந்த ரெண்டையுமே நம்ம மறுபடியும் யூஸ் பண்ண போறோம். இப்போ நான் ஒரு யுரேனியத்தை பம்பார்ட் பண்ணா எனக்கு இங்க கியூன்னு ஒண்ணு ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? கியூ அளவு ஆல்மோஸ்ட் 200 MeV, மெகா எலக்ட்ரான் வோல்ட் அல்லது மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ராக்சிமேட்லி 200 மெகா எலக்ட்ரான் வோல்ட் அளவுக்கு எனர்ஜி ரிலீஸ் ஆகும் ஒரு யுரேனியம் 235ல இருந்து. ஒருவேளை இப்ப என்கிட்ட 1 kg ஆஃப் யுரேனியம் இருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். 1 kg ஆஃப் யுரேனியம் 235. இப்ப இதுல இருந்து என்னால எவ்வளவு எனர்ஜிய எடுத்துக்க முடியும் அல்லது எவ்வளவு எனர்ஜி இந்த ப்ராசஸ்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னா இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அவகேட்ரோ நம்பர்ல இருந்து கண்டுபிடிக்க முடியும். முதல்ல நம்ம பண்ண வேண்டியது என்ன? 1 கிலோகிராம் யுரேனியம் 235ல எத்தனை யுரேனியம் ஆட்டம்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஒரு ஆட்டத்துல இருந்து எவ்வளவு எனர்ஜி கிடைக்கும்னு எனக்கு தெரியும். அப்போ மொத்த ஆட்டத்துல இருந்து மொத்த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ்ல இருந்து எவ்வளவு எனர்ஜி கிடைக்கும்ன்றத கண்டுபிடிச்சிட முடியும். சோ இதுக்கு நம்ம அவகேட்ரோ நம்பர் அப்படிங்கறத யூஸ் பண்ணலாம். டிவைடட் பை 235. சோ இவ்வளவு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும் ஒரு கிலோகிராம் ஆஃப் யுரேனியத்துல இன்டு ஒரு யுரேனியத்துல இருந்து நமக்கு எவ்வளவு எனர்ஜி கிடைக்கும்? 200 மெகா எலக்ட்ரான் வோல்ட் கிடைக்கும். So which is equivalent of approximately 5.128 into 10 to the power 26 மெகா எலக்ட்ரான் வோல்ட் அளவுக்கு எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். இது எவ்வளவு? ஒரு கிலோகிராம் ஆஃப் யுரேனியத்துல இருந்து. இப்ப இத நமக்கு தெரிஞ்ச ஒரு கன்வென்ஷனல் யூனிட்டுக்கு நான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். which is nothing but kilowatt hour அப்படிங்கிற யூனிட். So 5.128 into 10 to the power 26 multiplied by 1.6 into 10 to the power minus 13 joule. Actually electron volt ல இருந்து ஜூலுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா எலக்ட்ரான் வோல்ட்ல இருந்து ஜூலுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா 1.6 into 10 to the power minus 19 இதை யூஸ் பண்ணணும். இங்க மெகா எலக்ட்ரான் வோல்ட்ல இருக்கிறதுனால 10 to the power minus 13 ஜூல் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இதோடைய அப்ராக்சிமேட் வேல்யூ இஸ் 2.26 into 10 to the power 7 கிலோவாட் அவர். ஏன் நான் இங்க இந்த கிலோவாட் அவர் அப்படிங்கிற யூனிட் ரொம்ப முக்கியமா மென்ஷன் பண்ணிருக்கேன்னா, இந்த கிலோவாட் அவர் அப்படிங்கிறது தான் நம்ம வீட்டுக்கு வர்ற கரண்ட் மெஷர் பண்றோம் இல்லையா? யூனிட், ஒரு யூனிட் கரண்ட் 100 யூனிட் கரண்ட் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த யூனிட் அப்படிங்கிறது இந்த கிலோவாட் அவர் தான். அப்ப இதுக்கு என்ன மீனிங்? ஒரு கிலோகிராம் யுரேனியம் 235ல இருந்து 2.26 into 10 to the power 7 யூனிட்ஸ் ஆஃப் கரண்ட்டுக்கான எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். ப்ளீஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். அவ்வளவு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கிடைக்கும் தான் சொல்லியிருக்கேன். இது மொத்தமும் கரண்டா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு நான் சொல்லல. ஓகே, சோ இவ்வளவு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகும், அவ்வளவுதான். நெக்ஸ்ட், இந்த நியூக்ளியர் ஃபிஷன் அப்படிங்கிற ரியாக்ஷனை
கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ண மாடல் எது அப்படின்னு பார்த்தோம்னா லிக்விட் டிராப் மாடல். நியூக்ளியர் மாடல்ஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு மாடல் லிக்விட் டிராப் மாடல் அப்படிங்கிறது. இந்த லிக்விட் டிராப் மாடல்ல போர் அண்ட் வீலர் இவங்க ஒரு தியரிய ப்ரப்போஸ் பண்றாங்க. என்னன்னா நியூக்ளியஸ் லிக்விட் மாதிரி பிஹேவ் பண்ணுது. ஆக்சுவலி நியூக்ளியர் ஒரு லிக்விடுக்கு ஸ்பெசிபிகலி வாட்டருக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குமோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ நியூக்ளியஸும் எக்ஸிபிட் பண்ணுது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம வாட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஒரு சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதே மாதிரி இந்த நியூக்ளியஸும் நியூக்ளியான்ஸை யூஸ் பண்ணி தன்னை சுத்தி ஒரு பவுண்டரியை கிரியேட் பண்ணுது. இது கிட்டத்தட்ட நம்ம சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு நியர்லி ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு லிக்விடுக்கும் ஸ்பெசிபிக் கெப்பாசிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கும், அது கான்ஸ்டன்ட் வேல்யூவா இருக்கும். டென்சிட்டின்னு ஒண்ணு இருக்கும். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா நியூக்ளியஸுக்கும் டென்சிட்டிங்கிறது ஒண்ணு இருக்கும், அந்த டென்சிட்டி கான்ஸ்டன்டாவும் இருக்கும். ஈவன் நீங்க எந்த நியூக்ளியஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஃப்ரம் ஹைட்ரஜன் அப் டு த லாஸ்ட் எலிமெண்ட், எந்த எலிமெண்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி, டென்சிட்டிங்கிறது கான்ஸ்டன்ட். இது நியூக்ளியஸுடைய ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி. சைஸ் மாறும், ஆனா உள்ள இருக்கிற நியூக்ளியான்ஸும் அதுக்கு தகுந்த மாதிரி கூடுறதுனால ஓவரால் டென்சிட்டி கான்ஸ்டன்டாவே மெயின்டைன் ஆகும். எப்படி ஒரு லிக்விடோட டென்சிட்டி கான்ஸ்டன்ட்டோ நியூக்ளியஸோட டென்சிட்டியும் கான்ஸ்டன்ட் தான். ஸோ இந்த மாதிரி ரெண்டுக்கும் இடையில நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கிறதுனால நியூக்ளியஸ வாட்டர் டிராப்லெட் மாதிரி அசியூம் பண்ணுவாங்க, கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த மாடலை தான் லிக்விட் டிராப் மாடல் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒரு லிக்விட் டிராப் எடுத்துக்கிட்டோம்னா இந்த லிக்விட் டிராப்புக்கு நான் ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜியை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இந்த லிக்விட் டிராப் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா 2 டிராப்லெட்ஸா உடஞ்சு போயிடும், செதறிடும். 2ன்னு கிடையாது, மோர் நம்பர் ஆஃப் டிராப்லெட்ஸா செதறி போயிடும். இப்ப கிட்டத்தட்ட இது நம்ம இப்ப பேசின ஃபிஷன் மாதிரியே தான் இருக்கு. ஆல்ரெடி ஒரு நியூக்ளியஸ் இருக்கு, இந்த நியூக்ளியஸுக்கு நான் ஒரு எனர்ஜியை கொடுக்குறேன். எப்படி எனர்ஜியை கொடுக்குறேன்? ஒரு நியூட்ரானா உள்ள அனுப்புறது மூலமா எனர்ஜியை நான் கொடுக்குறேன். இப்ப இந்த எனர்ஜியை வாங்கினதுக்கு அப்புறம் இந்த நியூக்ளியஸ் எப்படி ஒரு வாட்டர் டிராப்லெட் தெரிக்குதோ அந்த மாதிரி இதுவும் உடஞ்சு போகுது. இததான் இந்த போர் வீலர் தியரி அப்படிங்கிறது ப்ரெடிக்ட் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு நியூக்ளியஸ் இருக்கு லைக் அ லிக்விட் டிராப். இப்ப இது கூட நான் ஒரு நியூட்ரான் அப்படிங்கிற எனர்ஜியை நான் இதுக்கு சப்ளை பண்றேன். ஸோ இப்ப இந்த ஸ்டேஜ்ல இது என்ன ஆகுது? ஒரு பெரிய நியூக்ளியஸ் மாதிரி மாறுது, விச் இஸ் அன்ஸ்டேபிள் ஒன். இந்த அன்ஸ்டேபிளா இருக்கிற நியூக்ளியஸ் அடுத்து ஒரு டம்பிள் ஷேப்பை எடுத்துக்குது. இந்த டம்பிள் ஷேப்புக்கு எடுத்ததுக்கு அப்புறமா இது 2 நியூக்ளியஸா உடஞ்சு போகுது with some small neutrons along with energy. And this is what Bohr-Wheeler's theory. So Bohr-Wheeler theoryங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்கு? லிக்விட் டிராப் மாடல் அப்படிங்கறத பேஸ் பண்ணி இருக்கு. அண்ட் ஃபிஷனை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய முக்கியமான தியரி என்ன? லிக்விட் டிராப் மாடல். இப்போ நம்ம 2 டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம். யுரேனியம் 235 2 டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸுக்கு போகுது அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்ப இந்த 2 டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ்லயும் இதோடைய மாஸ் நம்பரை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் கேஸ்ல பேரியம் 141 பிளஸ் கிரிப்டான் 92. ரெண்டாவது கேஸ்ல xenon 140 plus strontium 94. ஸோ இப்போ என்ன பண்றாங்க? ஃபிஷனுக்கு போற மாதிரியான நியூக்ளியஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஃபிஷனை ப்ரொடியூஸ் பண்ணி பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஃபிஷனை ப்ரொடியூஸ் பண்ணி பார்க்கும்போது என்ன அட்டாமிக் நம்பர் என்ன மாஸ் நம்பர்ல ப்ராடக்ட்ஸ் உருவாகுது அப்படிங்கிறத அனலைஸ் பண்றாங்க. இப்ப இங்க நீங்க கவனிச்சீங்கன்னா இது எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு 90ல இருந்து 145க்கு உள்ளேயே தான் மாஸ் நம்பர் எல்லாமே ஃபால் ஆகுது. அண்ட் எந்த ஒரு ரியாக்ஷனை கவனிச்சு பாத்தீங்கன்னாலும் சரி 2 மாஸ் நம்பரும் ஈக்குவலாவே இல்லை. ஆக்சுவலி யுரேனியம் 235 பிளஸ் ஒரு நியூட்ரான் சேர்ந்ததுன்னா யுரேனியம் 236 ஃபார்ம் ஆயிருக்குதுன்னா இந்த 236 ஒருவேளை 2 எக்ஸாக்டா உடஞ்சிருந்தா
118 பிளஸ் 118 வந்திருக்கணும் இல்லையா? இந்த மாதிரி ஒரு ஃபிஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்தா இதோடைய பாசிபிலிட்டி இஸ் வெரி 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 மினிமம் அப்படின்னு சொல்றாங்க. விச் மீன்ஸ் நியூக்ளியர் ஃபிஷன் is asymmetrical in nature. மாஸ் அசிமெட்ரிக்கலா தான் பிரியும் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். சிமெட்ரிக்கல் ஃபிஷன் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் முடியாத ஒரு காரியம். இப்ப ஃபிஷன்ல இருக்கிற ஒரு முக்கியமான கான்செப்டுக்குள்ள போறோம், which is nothing but chain reaction. இந்த செயின் ரியாக்ஷன் அப்படிங்கிறது தான் ரியாக்ஷனை அடுத்தடுத்த ஸ்டேஜஸுக்கு எடுத்துக்கிட்டே போய்கிட்டு இருக்க போகுது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இங்க ரெண்டு விதமான யுரேனியம்ஸ் போகுது. ஒன்னு யுரேனியம் 235 அண்ட் இன்னொன்னு யுரேனியம் 238. இதை பத்தி நான் இன்னும் ஸ்பெசிபிக்கா கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் சொல்றேன். ஸோ இப்போதைக்கு எந்த ஒரு ப்ராசஸ் நடந்தாலும் சரி, வாட் எவர் பி த கேசஸ், அது இதர் ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருந்தாலும் சரி, செகண்ட் சாய்ஸா இருந்தாலும் சரி, ஒன்னு 3 நியூட்ரான் ப்ரொடியூஸ் ஆகணும், இல்லைன்னா மேக்சிமமா 2, ஐ மீன் ஒன்னு 3 நியூட்ரான் ப்ரொடியூஸ் ஆகணும், இல்லைன்னா 2 நியூட்ரான் ப்ரொடியூஸ் ஆகணும். ஸோ ஆவரேஜா 2.5 நியூட்ரான்ஸ் ஜெனரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் ஒரு ஃபிஷன்ல. ஓகே, இப்ப இந்த செயின் ரியாக்ஷனுக்கு என்ன ஒரு ரூல் சொல்றாங்கன்னா 2.5 to the whole power n அப்படின்னு சொல்றோம். ஸோ இவ்வளவு நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு அர்த்தம். இந்த n அப்படிங்கிறது இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் generations. நம்பர் ஆஃப் ஜெனரேஷன்ஸ். ஓகே, இப்போ இதை புரியுறதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் ஒரு யுரேனியம் 235 இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இந்த யுரேனியம் 235 நான் ஒரு நியூட்ரானை வச்சு பம்பார்ட் பண்றேன். இப்போ இந்த யுரேனியம் 235 உடஞ்சு 3 நியூட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். இந்த 3 நியூட்ரான்ஸ் அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்தரா இன்னொரு 3 யுரேனியத்தை போய் ஹிட் பண்ணும். அந்த 3 யுரேனியத்துல இருந்து ஒவ்வொரு யுரேனியத்துல இருந்தும் 3 நியூட்ரான்ஸா ரிலீஸ் ஆகும். அப்ப இது எல்லாமே கிட்டத்தட்ட 3 to the power of n அப்படிங்கிற ஆங்கிள் மல்டிப்ளை ஆகிக்கிட்டே போகுது. நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் மல்டிப்ளை ஆகிக்கிட்டே போகுது. அண்ட் மல்டிப்ளைங் ஃபேக்டர் என்ன? 3 to the power n அப்படிங்கிற பேசிஸ்ல போகுது. ரைட்டா? இதுல இந்த n அப்படிங்கிறது ஜெனரேஷன். ஜெனரேஷன் மீன்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் எடுத்துக்கிட்டோம்னா 3 நியூட்ரான் ப்ரொடியூஸ் ஆகுது. செகண்ட் ஜெனரேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 3 போய் இன்னும் 3 நியூட்ரான்ல ஹிட் பண்ணும் போது 9 நியூட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ 3 ஸ்கொயர், அது செகண்ட் ஜெனரேஷன். அதே மூணாவது ஸ்டேஜுக்கு போனீங்கன்னா 27 நியூட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ 3 to the power 3. அடுத்தது 3 to the power 4. ஸோ ஒவ்வொரு ஜெனரேஷன்லையும், அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லையும் எவ்வளவு நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த ரூல். இத மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டரை இன்னும் ஸ்பெசிபிக்கா கே அப்படிங்கிற டேர்மை வச்சு டிஃபைன் பண்றாங்க. ஒரிஜினலி இந்த கே அப்படிங்கிறது தான் மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர். இத மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. and this one is multiplication factor. இந்த மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் எப்படி டிஃபைன் பண்றாங்க? ரொம்ப சிம்பிள். நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் in one generation divided by number of neutrons in the preceding generation.
ஏதோ ஒரு பர்டிகுலர் ஜெனரேஷன் எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு 4th ஜெனரேஷன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த 4th ஜெனரேஷன்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். அதுதான் மேல இருக்கு. ரைட்டா? 4th ஜெனரேஷன்ல எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆகும்? 3 to the power 4 அப்படிங்கறது படி ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். ஓகே, அடுத்தது நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ப்ரொடியூஸ்டு இன் தி ப்ரிசீடிங் ஜெனரேஷன். இதுக்கு முந்தின ஜெனரேஷன்ல அப்ப எத்தனை ப்ரொடியூஸ் ஆயிருக்கும்? 3 to the power 3. ஓகே, சோ இவ்வளவு நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் அதுக்கு முந்தின ஜெனரேஷன்ல ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். அப்போ இந்த கேஸ்ல k ஓட வேல்யூ பிகம்ஸ் 3 அப்படின்னு வந்திருக்கும். ஓகே, இது ஒரு கேஸ். நல்லா கவனிச்சுக்கோங்க, இது ஒரு பர்டிகுலர் கேஸ். இப்ப நான் அடுத்த ஒரு கேஸ் சொல்றேன். இந்த கேஸ்ல என்ன நடக்குது? இப்ப கரண்டா இருக்கிற ஜெனரேஷன்ல 3 to the power 3 நியூட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஓகே, 3 to the power 3 நியூட்ரான்ஸ் இப்ப கரண்ட் ஜெனரேஷன்ல ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. இதுக்கு ப்ரீவியஸ் ஜெனரேஷன்ல 3 to the power 4 நியூட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ k ஓட வேல்யூ இஸ் பிகம்ஸ் 1/3. ஓகே, மூணாவது பாசிபிலிட்டி என்ன இருக்கலாம்? கரண்ட் ஜெனரேஷன்லயும் 3 to the power 3, முந்தின ஜெனரேஷன்லயும் 3 to the power 3 அப்படி இருந்ததுன்னா இப்போ நம்ம k ஓட வேல்யூ 1 அப்படின்னு வரும். ஓகே, சோ இப்போ இந்த கேக்கு 3 விதமான பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஒன்னு k ஈக்குவல் டு 1, அடுத்தது k இஸ் லெஸ் தென் 1, மூணாவது k இஸ் கிரேட்டர் தென் 1 அப்படின்னு 3 கேட்டகரிஸா நம்மளால பிரிக்க முடியும். இதுல இந்த k ஈக்குவல் டு 1 அப்படிங்கறத கிரிட்டிக்கல்னு சொல்றாங்க. Okay, this is named as critical அல்லது steady அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது k is greater than 3 அப்படிங்கிறது சூப்பர் கிரிட்டிக்கல். நெக்ஸ்ட் k is equal to 1/3 அதாவது less than 1 அப்படிங்கிறது சப் கிரிட்டிக்கல். ஓகே, இப்போ இந்த மூணையும் வச்சுதான் செயின் ரியாக்ஷனை 2 டைப்பா பிரிக்கிறாங்க. சோ நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் செயின் ரியாக்ஷன்ஸ் என்னென்ன டைப்? ஒன்னு கண்ட்ரோல்டு, இன்னொன்னு அன்கண்ட்ரோல்டு. கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன், இன்னொன்னு அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். இந்த கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் நியூக்ளியர் ரியாக்டர், அதாவது பவர் பிளான்ட்ஸ். அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷனுக்கு ஆப்வியஸ் ஆட்டம் பாம். ஓகே, இந்த ஆட்டம் பாம் அப்படிங்கிறது நம்ம நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸை எந்த விதத்திலையும் கண்ட்ரோலே பண்ண முடியாது. இந்த மல்டிபிளிகேஷன் அப்படியே நடந்துகிட்டே இருக்கும். நம்ம எந்த விதத்திலையும் அதை கண்ட்ரோல் பண்ண போறதே கிடையாது. இன்ஃபேக்ட் கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல இந்த மாதிரி நடக்க விட்டோம்னா அது மொத்தமா டெஸ்ட்ராய் ஆயிடும். சோ அங்க நம்ம நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே, இந்த கண்ட்ரோல் பண்ற வேலையை யாரு பண்றான்னு பாத்தீங்கன்னா மாடரேட்டர் அப்படின்னு ஒண்ணு பண்ணுது. ஓகே, இப்ப இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். இந்த யுரேனியத்தை 2 டைப் ஆஃப் யுரேனியம் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு இடத்துல சொல்லியிருந்தேன். யுரேனியம் 238 இது நேச்சுரலி 99.28% இருக்கு. நேச்சுரலா யுரேனியம் 238 99.28% இருக்கு. இன்னொரு யுரேனியம் இஸ் யுரேனியம் 235. ஆக்சுவலா ரெண்டுமே ஐசோடோப்ஸ், யுரேனியத்துடைய ஐசோடோப்ஸ். So first isotope uranium 238 99.28%. 235 அப்படிங்கிறது வெறும் 0.72% தான் இருக்கு. பட் நம்ம நியூக்ளியர் ரியாக்டர்ல யூஸ் பண்றது இந்த யுரேனியம் 235 தான். ஏன் யுரேனியம் 238 நான் ஹிட் பண்ணி அதுல இருந்து எனர்ஜியை எடுக்கணும், ஃபிஷன் பண்ண வைக்கணும் அப்படின்னா எனக்கு ஃபாஸ்ட் நியூட்ரான்ஸ் வேணும். ஃபாஸ்ட் நியூட்ரான்ஸ் எதை வச்சு முடிவு பண்றாங்க? அதோடைய எனர்ஜியை வச்சு முடிவு பண்றாங்க. மினிமம் 1 மெகா எலக்ட்ரான் வோல்ட்ல இருந்து அதுக்கு மேல அதோட கைனடிக் எனர்ஜி இருக்கணும். ஓகே, ஆப்வியஸ் அதோட கைனடிக் எனர்ஜி அதிகமா இருந்தா அது ஃபாஸ்ட் நியூட்ரான்ஸ் தானே சொல்ல போறோம்.
இந்த யுரேனியம் 235 ஹிட் பண்ணணும்னா ரிலேட்டிவ்லி ஸ்லோ நியூட்ரான்ஸே போதும். இந்த ஸ்லோ நியூட்ரான்ஸுக்கு இன்னொரு பேரு தெர்மல் நியூட்ரான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் அப்படிங்கிறதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். யுரேனியம் 238 ஹிட் பண்ணணும்னா எனக்கு ஃபாஸ்ட் நியூட்ரான்ஸ் வேணும். 235 ஹிட் பண்ணணும்னா ஸ்லோ நியூட்ரான்ஸ் ஆர் இனஃப். ஓகேங்களா? இதுல இந்த மாடரேட்டர் அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு டேர்ம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருந்தோம். இந்த மாடரேட்டர் அப்படிங்கிறது என்ன பண்ணும்? ஃபாஸ்ட் நியூட்ரான்ஸ ஸ்லோ நியூட்ரான்ஸா மாத்தி கொடுக்கிறது தான் மாடரேட்டர்ஸ். மாடரேட்டருடைய வேலை என்ன? ஃபாஸ்ட் டு ஸ்லோ. இந்த கன்வர்ஷனை பண்றது மாடரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சரி, இப்ப நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் மட்டுமே இருந்துட்டா செயின் ரியாக்ட் நடந்துருமா, அல்லது இந்த நியூக்ளியர் ரியாக்ஷன் அப்படிங்கறத இனிஷியேட் பண்ண முடியுமா அப்படின்னா, இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான ஒரு ஃபேக்டர் இருக்கு. கிரிட்டிக்கல் மாஸ் as well as critical size. So uranium 235 இருந்துட்டா மட்டுமே பத்தாது. Sufficient amount of uranium 235 and sufficient size of uranium 235 is very important அப்படின்னு சொல்றாங்க. இந்த சைஸ நீங்க அட்டைன் பண்ணும்போதுதான் சஸ்டெயின்டு செயின் ரியாக்ஷன் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கும். ஸோ ஓகே, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சஸ்டெயின்டு செயின் ரியாக்ஷன், கண்டினியூஸா அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். எனர்ஜியும் கண்டினியூஸா ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அந்த கண்டினியூஸ் ரிலீஸ் நம்ம அச்சீவ் பண்ணணும்னா இந்த கிரிட்டிக்கல் சைஸ் அண்ட் கிரிட்டிக்கல் மாஸ் நம்ம அச்சீவ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் affecting chain reaction. என்னென்ன ஃபேக்டர்லாம் இந்த செயின் ரியாக்ஷனை அஃபெக்ட் பண்ணும்? ஃபர்ஸ்ட், சூப்பர் கிரிட்டிக்கலா இருந்ததுன்னா செயின் ரியாக்ஷனை அஃபெக்ட் பண்ணும். சூப்பர் கிரிட்டிக்கல் மீன்ஸ் மோர் நம்பர் ஆஃப் ஃபாஸ்ட் நியூட்ரான்ஸ் ரொம்ப சின்ன நேரத்திலேயே ப்ரொடியூஸ் ஆகுறது தான் நம்ம சூப்பர் கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்றோம். சப் கிரிட்டிக்கல்னா ஒன்னை விட கம்மியா இருக்கணும், சூப்பர் கிரிட்டிக்கல்னா ஒன்னை விட அதிகமா இருக்கணும். அப்போ ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்லயும் ப்ரொடியூஸ் ஆகுற நியூட்ரான்ஸ் நம்பர் ஹெவி ஆகிக்கிட்டே போகும். அப்ப இந்த செயின் ரியாக்ஷன் சஸ்டெயின்டு செயின் ரியாக்ஷனா இருக்காது. ஆரம்பிச்சா 1 or 2 செகண்ட்ஸுக்குள்ள மொத்த ரியாக்ஷனுமே முடிஞ்சு போயிடும். அப்ப அதுல இருந்து நம்மளால ப்ராப்பரான விதத்துல எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அப்ப சஸ்டெயின்டு செயின் ரியாக்ஷன் அஃபெக்ட் பண்ற முக்கியமான ஒரு ஆளு யாரு? சூப்பர் கிரிட்டிக்கல் ஸ்டேட். அடுத்தது ரெண்டாவது, நான் ஃபிஷனபிள் process. The non-fissionable process is nothing but radioactive capture அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன? இந்த யுரேனியம் 238 எடுத்துக்கோங்க. யுரேனியம் 238க்கு ஃபாஸ்ட் நியூட்ரான்ஸை கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் எனர்ஜி கிடைக்கும், நமக்கு எனர்ஜி கிடைக்கும். ஓகே, வேற யுரேனியம் 235க்கு ஸ்லோ நியூட்ரான்ஸ் வேணும். இப்ப இந்த ப்ராசஸ் முதல்ல எப்படி இனிஷியேட் பண்றாங்கன்னா, ஒரு ஃபாஸ்ட் நியூட்ரானை வச்சு ஒரு யுரேனியம் 238 ஹிட் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த யுரேனியம் 238ல இருந்து நமக்கு 3 நியூட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுமா? இந்த 3 நியூட்ரான்ஸுமே ஃபாஸ்ட் நியூட்ரான்ஸ். ஸோ இமீடியட்டா என்ன பண்ணிடுவாங்க, மாடரேட்டரை யூஸ் பண்ணி அதோடைய ஸ்பீடை ஸ்லோ டவுன் பண்ணி தெர்மல் நியூட்ரான்ஸா மாத்திடுவாங்க. இப்ப இந்த தெர்மல் நியூட்ரான்ஸ் போய் யுரேனியம் 235 ஹிட் பண்ணும். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் இப்படிதான் நடந்துகிட்டே இருக்கு. ஒன்ஸ் மாடரேட்டர் ரீச் பண்ணிருச்சுன்னா அதோடைய எனர்ஜி குறைஞ்சு போயிருது. இப்ப இந்த எனர்ஜி குறைஞ்சு இருக்கிற நியூட்ரான் தான் ஆக்சுவலா யூஸ்ஃபுல் நியூட்ரான். பட் இந்த யூஸ்ஃபுல் நியூட்ரான் ஒருவேளை யுரேனியம் 235க்கு பதில 238 கேப்சர் பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த நியூட்ரானை நம்ம ஆக்சுவலா இழந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இந்த நியூட்ரான் போய் யுரேனியம் 238க்கு உள்ள உட்காரத்தான் முடியுமே தவிர ஃபிஷனை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. மீன்ஸ் ஃபர்தர் நியூட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகாது. அப்ப செயின் ரியாக்ஷன் நடக்காதுன்னு அர்த்தம். ஓகே, சோ இதுதான் நான் ஃபிஷனபிள் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க.
ரேடியோஆக்டிவ் கேப்சர். ஸோ ஒன்லி இங்க நியூட்ரான் கேப்சர் ஆகுது, அவ்வளவுதான். அண்ட் அடுத்தது எஸ்கேப் ஆர் லீக்கேஜ் of neutrons through the surface of the system. ஃபிஷனுக்கே போகாம தப்பிச்சு போகக்கூடிய நியூட்ரான்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். எஸ்கேப் ஆகக்கூடிய நியூட்ரான், இத லீக்கேஜ் நியூட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதால நமக்கு எந்த விதமான பயனும் இல்லை, அல்லது இதால செயின் ரியாக்ஷனை கேரி அவுட் பண்ண முடியாது. சரிங்களா? சோ இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட், இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பேசின இந்த பேசிக் கான்செப்ட்ஸை வச்சுக்கிட்டு நம்மளால ஒரு நியூக்ளியர் ரியாக்டரை டிசைன் பண்ணிட முடியும். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் நியூக்ளியர் ரியாக்டர். இதுல நியூக்ளியர் ரியாக்டர்ல மெயினா இருக்கிற காம்போனன்ட்ஸ் என்னென்ன, காம்போனன்ட்ஸை சூஸ் பண்றதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த எலிமெண்ட்டுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கணும் அப்படிங்கறத பத்தி மெயினா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இஸ் ஃபியூயல். ஸோ ஃபியூயல் தான் ரொம்ப முக்கியம். அந்த ஃபியூயல் இஸ் நத்திங் பட் யுரேனியம், புளூட்டோனியம், தோரியம். யுரேனியத்துடைய ஐசோடோப்ஸ் யுரேனியம் ஐசோடோப்ஸ். எந்தெந்த ஐசோடோப்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா யுரேனியம் 233, யுரேனியம் 235 அண்ட் யுரேனியம் 239. ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான ஃபிஷனபிள் ஐசோடோப்ஸ். அடுத்தது தோரியம். தோரியம் பொறுத்த வரைக்கும் தோரியம் 233. ஓகே, நெக்ஸ்ட் புளூட்டோனியம். புளூட்டோனியத்துல 3 ஐசோடோப்ஸ் யூஸ் பண்றாங்க. Pu 239, Pu 240 அண்ட் Pu 241. ஸோ இதெல்லாமே ஃபியூயலா யூஸ் பண்ணக்கூடிய எலிமெண்ட்ஸ் அண்ட் தேர் ஐசோடோப்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் முக்கியமான ஒரு கேண்டிடேட், ஆப்வியஸ் இவ்வளவு நேரம் நம்ம பேசினாலும் மாடரேட்டர். இப்ப இந்த மாடரேட்டரா எதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஹெவி வாட்டர், இத நம்ம B2O அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது கிராஃபைட், நெக்ஸ்ட் பெரிலியம். ஸோ இதெல்லாமே மாடரா நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து மூணாவது நியூட்ரான் ரிஃப்ளெக்டர். அண்ட் ஆப்வியஸ் நியூட்ரான் ரிஃப்ளெக்டர் எதுக்கு வேணும் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். லீக்கேஜ் ஆகிற நியூட்ரான்ஸை திரும்ப சிஸ்டத்துக்குள்ளேயே கொண்டு வர்றதுக்கு இந்த நியூட்ரான் ரிஃப்ளெக்டர்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்றோம். ஓகே, அப்ப இதோடைய மெயினான ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கணும்? ஹை ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன், high scattering cross section and low absorption cross section. யுரேனியத்தை இது அப்சர்வ் பண்ணிடக்கூடாது, மாறா அது பக்கத்துல வர்ற யுரேனியத்தை பிடிச்சு தட்டி விடணும். ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல்ஸை தான் நம்ம நியூட்ரான் ரிஃப்ளெக்டர்ஸா சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் சிஸ்டம் கூலிங் சிஸ்டம். ஸோ கூலிங் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் டைரக்டா வாட்டரே யூஸ் பண்ணலாம், ஹீலியம் யூஸ் பண்ணலாம், CO2 யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் சம் மோல்டன் அலாய்ஸை கூட யூஸ் பண்றாங்க ரியாக்டருடைய ஹீட்டை குறைக்கிறதுக்காக. ஓகே, மேபி
ஒன் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒன்னு கேட்டிருந்தாங்க. எப்படின்னா, எந்த ஒரு பொருள் மாடரேட்டராகவும் ஆஸ் வெல் அஸ் கூலண்டாவும் ஆக்ட் பண்ணுது அப்படின்னு. மாடரேட்டரா ஆக்ட் பண்ணுதுன்னு பாருங்க, ஹெவி வாட்டர். அதே மாதிரி கூலிங் சிஸ்டத்துக்கு நம்ம எதை யூஸ் பண்றோம்? வாட்டரை யூஸ் பண்றோம். அப்ப மாடரேட்டராகவும் கூலிங் சிஸ்டத்துக்கும் யூஸ் பண்ணக்கூடியது எதுவா இருக்க முடியும்? ஹெவி வாட்டர், D2O. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட், வெரி இம்பார்ட்டன்ட் சிஸ்டம், அண்ட் இதுதான் நியூக்ளியர் ரியாக்ஷனை முடிச்சு வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இத கண்ட்ரோல் அண்ட் சேஃப்டி சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். கண்ட்ரோல் ராட்ஸ் தான். இதுதான் நியூக்ளியர் ரியாக்ஷனை முடிச்சு வைக்கும். இந்த கண்ட்ரோல் ராட்ஸா எதை யூஸ் பண்றோம் அப்படின்னா, கேட்மியம், ஆர் போரான். சோ இதுதான் கண்ட்ரோல் ராட்ஸா யூஸ் பண்றோம். ஓகே, இப்போ இதோடைய ப்ராப்பர்ட்டி அப்ப எப்படி இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. சிம்பிளி மாடரேட்டருடைய ப்ராப்பர்ட்டி, சாரி, நியூட்ரான் ரிஃப்ளெக்டர்னு ஒண்ணு சொன்னோம் இல்லையா, அந்த நியூட்ரான் ரிஃப்ளெக்டருடைய ப்ராப்பர்ட்டிக்கு நேர்மாறான ப்ராப்பர்ட்டியா இருக்கணும் கண்ட்ரோல் ராட்ஸுக்கு. நியூட்ரான் ரிஃப்ளெக்டருக்கு என்ன சொல்லியிருந்தோம்? ஹை ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன் அண்ட் லோ அப்சார்ப்ஷன் கிராஸ் செக்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்சர்வ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்ப கண்ட்ரோல் அண்ட் சேஃப்டி சிஸ்டத்துல கண்ட்ரோல் ராடுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி சொல்லலாம்? லோ ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன் அண்ட் ஹை அப்சார்ப்ஷன் கிராஸ் செக்ஷன் இருக்கிற மெட்டீரியலை தான் இங்க நம்ம சூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது, பை நேச்சர் யுரேனியம் 238 தான் அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. பட் அந்த யுரேனியம் 238ல இருந்து நான் எனர்ஜியை எடுக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு. அப்படிங்கிறப்போ ஃபிஷனபிள் ஃபியூயலை நான் ப்ரொடியூஸ் பண்ணணும். இந்த ஃபியூயலை ப்ரொடியூஸ் பண்ற ரியாக்டருக்கு பேரு பிரீடர் ரியாக்டர்னு சொல்றோம். சோ இந்த பிரீடர் ரியாக்டருடைய பேர் என்ன? டெக்னிக்கலி நான் ஃபிஷனபிள் மெட்டீரியலை ஃபிஷனபிள் ஃபியூயல் மெட்டீரியலா மாத்தி கொடுக்கிறது தான் பிரீடர் ரியாக்டருடைய வேலை. ஓகே, ஆல்ரெடி யுரேனியம் 238 தான் நேச்சுரலி நிறைய இருக்கு அப்படின்னு பார்த்தாச்சு. ஸோ வி ஆர் ஸ்டார்டிங் வித் யுரேனியம் 238. இத ஒரு ஃபாஸ்ட் நியூட்ரானை வச்சு பம்பார்ட் பண்ணோம் அப்படின்னா யுரேனியம் 239 மாறும், which is an unstable one. இதோட சேர்ந்து இந்த அன்ஸ்டேபிளா இருக்கு இல்லையா, சோ அதோட சேர்ந்து காமா ரே எமிட் ஆகுது. இப்ப அடுத்தது இந்த யுரேனியம் 239 த்ரூ ரேடியோ ஆக்டிவ் டிகே இது நெப்டியூனியம் 239 பிளஸ் பீட்டா ரேவை எமிட் பண்ணுது, பீட்டா பார்ட்டிகிளை எமிட் பண்ணுது. ஓகே, அடுத்தது இந்த நெப்டூனியம் 239 புளூட்டோனியம் 239 ஆகும் ஒன் மோர் பீட்டா பார்ட்டிகிளையும் அண்ட் காமாவையும் எமிட் பண்ணுது. இப்ப இங்க நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த புளூட்டோனியம் 239 அப்படிங்கிறது ஃபிஷனபிள் ஃபியூயல். இந்த ரியாக்ஷனை கேரி அவுட் பண்ற ரியாக்டருக்கு பேரு பிரீடர் ரியாக்டர் அப்படின்னு சொல்றோம். சோ டெக்னிக்கலா என்ன பண்ணிருக்கோம்? ஒரு நான் ஃபிஷனபிள் ப்ராடக்ட ஃபிஷனபிள் ப்ராடக்டா நம்ம மாத்திருக்கோம். இப்போ ஒரு நியூட்ரானுக்கு நியூக்ளியர் ரியாக்டருக்குள்ள என்னென்ன மாதிரியான லைஃப் சைக்கிள் இருக்கு அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். சோ முதல்ல ஒரு ஃபாஸ்ட் நியூட்ரான் ரியாக்டருக்குள்ள வருது அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இந்த ஃபாஸ்ட் நியூட்ரான் முதல்ல வந்ததும் ஒரு யுரேனியத்தை ஹிட் பண்ணலாம். அப்படி ஹிட் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா அது ஒரு 3 நியூட்ரானையோ 2 நியூட்ரானையோ ப்ரொடியூஸ் பண்ணும். இது ஒரு வழி. இன்னொரு வழியில என்ன நடக்கலாம்? ஒரு ஃபாஸ்ட் நியூட்ரான் வருது, இந்த ஃபாஸ்ட் நியூட்ரானை மாடரேட்டரை வச்சு நம்ம ஸ்லோ டவுன் பண்ண முடியும். இது ஒரு வழி. இன்னொன்னு என்ன நடக்கலாம்? அந்த ஃபாஸ்ட் நியூட்ரானை ஒரு கண்ட்ரோல் ராட் டைரக்டாவே அப்சர்வ் பண்ணிடலாம். இது ஒன் மோர் வே. இன்னொன்னு நான் ரேடியாக்டிவ் கேப்சர்னு ஒண்ணு பார்த்தோம். சோ இந்த மாதிரி ஒரு நியூட்ரானுக்கு ஒரு ரியாக்டருக்குள்ள பல விதமான லைஃப் சைக்கிள்ஸ் இருக்கு.
இந்த லைஃப் சைக்கிள்ஸ் தான் அடுத்து நம்ம டீல் பண்ண போறோம். நியூட்ரான் சைக்கிள் in a thermal nuclear reactor. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, 4 factor formula அப்படின்னு சொல்லுவாங்க. 4 factor formula பேசிக்கா இது என்னன்னா மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர்னு ஒண்ணு பார்த்தோம் இல்லையா, k. அந்த k உடைய 4 ஃபேக்டர் ஃபார்முலா தான் இது. ஓகே, இப்போ இது எப்படி நம்ம அட்டைன் பண்றோம் அப்படின்னு பார்ப்போம். முதல்ல ஒரு யுரேனியம் 235 ஹிட் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இதுல இருந்து நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல உருவாகுற நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ், நம்பர் ஆஃப் more precisely number of fast neutrons நம்ம நியூ அப்படின்னு எடுத்துப்போம். ஓகே, சோ இப்போ ஒரு பர்டிகுலர் ஃபிஷன் ப்ராசஸ் நடந்துருச்சு. நம்பர் ஆஃப் ஃபாஸ்ட் நியூட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. அந்த நம்பர் ஆஃப் ஃபாஸ்ட் நியூட்ரான்ஸ் நம்ம நியூ அப்படின்னு எடுத்திருக்கோம். ஓகே, இப்போ என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் அடுத்தடுத்து இன்க்ளூட் பண்றேன் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபாஸ்ட் fission factor. இந்த ஃபாஸ்ட் ஃபிஷன் ஃபேக்டர் அப்படிங்கிறது எப்சிலான் அப்படின்னு சொல்றோம். இது என்ன பண்ணுது, ஆல்ரெடி உருவாகுறதே ஃபாஸ்ட் நியூட்ரான்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டோமா. இந்த ஃபாஸ்ட் நியூட்ரான்ஸ் போய் சம் மோர் யுரேனியம் 238 ஹிட் பண்ணி இருந்துச்சுன்னா இன்னும் நிறைய நம்பர் ஆஃப் ஃபாஸ்ட் நியூட்ரான்ஸ் ஜெனரேட் ஆயிருக்கும். அப்போ ஒரிஜினலா இருந்த ஃபாஸ்ட் நியூட்ரான்ஸை விட இப்ப நம்பர் ஆஃப் ஃபாஸ்ட் நியூட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற ஃபேக்டரை தான் எப்சிலான் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ ஒன்ஸ் இந்த எப்சிலானை நம்ம சேர்த்துட்டோம்னா இப்ப நம்ம கிட்ட இருக்கிற நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் அதோடைய கவுண்ட் என்ன ஆயிடும், நியூ இன்டு எப்சிலான் அப்படின்னு மாறிடும். ஓகே, சோ இப்போ நம்ம கிட்ட கடைசியா நியூ இன்டு எப்சிலான் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு ஃபேக்டர் இன்க்ளூட் பண்ணிட்டோமா. இப்போ அடுத்த ஃபேக்டர் ரெசோனன்ஸ் எஸ்கேப் ப்ராபபிலிட்டி. இந்த ரெசோனன்ஸ் எஸ்கேப் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது என்னன்னா ரேடியோ ஆக்டிவ் கேப்சருக்கு இன்னொரு பேரு ரெசோனன்ஸ் கேப்சர்னு சொல்றாங்க. ஓகே, ரேடியோ ஆக்டிவ் கேப்சர்னா என்ன, ஸ்லோவா இருக்கக்கூடிய நியூட்ரான யுரேனியம் 238 கேட்ச் பண்ணிருச்சுன்னா தட் இஸ் கால்ட் ரேடியோ ஆக்டிவ் கேப்சர் அல்லது ரெசோனன்ஸ் கேப்சர். ஓகே, சோ ஃபார் நம்ம முக்கியமா கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நம்பர் ஆஃப் ஃபாஸ்ட் நியூட்ரான்ஸ் மட்டும்தான். அதே நியூக்ளியர் ரியாக்டருக்குள்ள மாடரேட்டர்ஸ தாண்டினதுக்கு அப்புறமா சம் கைண்ட் ஆஃப் ஸ்லோ மூவிங் நியூட்ரான்ஸ் இருக்கும். இந்த ஸ்லோ மூவிங் நியூட்ரான்ஸ் யுரேனியம் 238 கேட்ச் பண்ணிருச்சுன்னா ஸ்லோ மூவிங் நியூட்ரானுடைய நம்பர் குறைஞ்சு போயிடும். அதுல கேட்ச் ஆகாம எஸ்கேப் ஆகி வர்ற நியூட்ரான்ஸ், அதாவது ஸ்லோ நியூட்ரான்ஸ் உடைய நம்பரை தான் பி அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? ஆல்ரெடி நம்ம ஸ்லோ பண்ணியாச்சுன்னு நினைச்சுக்கோங்க. இந்த ஸ்லோ பண்ணுனதுல சில ஸ்லோ நியூட்ரான்ஸை யுரேனியம் 238 கேட்ச் பண்ணிரும். கேட்ச் பண்ணனது போக எஸ்கேப் ஆகி எவ்வளவு வருதோ, எஸ்கேப் ஆகி வர்றது யாராவது இருக்க முடியும், ஸ்லோ நியூட்ரான்ஸா தான் இருக்க முடியும். ஓகே, சோ இந்த எஸ்கேப் ஆகி வர்ற ஸ்லோ நியூட்ரான்ஸ் உடைய ஃபேக்டரை தான் பி அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம கிட்ட கடைசியா எவ்வளவு நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் அவைலபிளா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் available neutrons is nothing but nu epsilon p. Okay, next அடுத்த factor is called thermal utilization
இந்த தெர்மல் யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் அப்படின்னா ஆப்வியஸ் பேர்லயே இருக்கு தெர்மல். சோ இது தெர்மல் நியூட்ரான்ஸ் டினோட் பண்ணுது. அண்ட் ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியாச்சு, நியூ இபி அப்படிங்கிறது தான் ஸ்லோ நியூட்ரான் கவுண்ட் இப்போ. ஓகே, இந்த நியூ இபி ஸ்லோ நியூட்ரான்ஸ் தான் தெர்மல் நியூட்ரான்ஸ் அப்படின்னு சொல்றோம். அன்பார்ச்சுனேட்லி இந்த நியூ இபி நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸுமே ஃபிஷனுக்கு போகுமா அப்படின்னா டெஃபினட்டா போக முடியாது. ஏன்னா இதுல சில நியூட்ரான்ஸ் எஸ்கேப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. லீக்கேஜ்னு ஒண்ணு சொன்னோம் இல்லையா, லீக்கேஜ் ஆர் எஸ்கேப் நியூட்ரான்ஸ். அப்படி எஸ்கேப் ஆனது போக மிச்சம் இருக்கிறத தான் இந்த ஃபேக்டர் நமக்கு சொல்லுது. சோ இந்த ஃபேக்டரை எஃப் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ஃபைனலி இப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் அவைலபிள் நியூட்ரான்ஸ் உடைய கவுண்ட் is new EPF. ஓகே, சோ 4 ஃபேக்டரை இப்ப இன்க்ளூட் பண்ணிருக்கோமா. நெக்ஸ்ட் ஃபிஷன் கிராஸ் செக்ஷன் சிக்மா எஃப் அண்ட் அப்சார்ப்ஷன் cross section. This is called sigma A. So இப்போ ஒரு ரேஷியோவை இன்க்ளூட் பண்ண போறோம். அந்த ரேஷியோவை சிக்மா எஃப் பை சிக்மா ஏ அப்படின்னு எடுத்துக்கோம். இப்போ இதோட சிக்னிபிகன்ஸ் என்ன, இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு யுரேனியம் நியூட்ரானை கேட்ச் பண்ணிடுச்சு, அதாவது அப்சார்வ் பண்ணிருச்சு. அப்சார்ப்ஷன் டிரான்சாக்ஷன் அதை வச்சுக்கிட்டு அப்சார்வ் பண்ணிருச்சு. ஓகே, அப்சார்வ் பண்ணிட்டாலே அந்த யுரேனியம் ஃபிஷனுக்கு போயிடுமா அப்படின்னா போக முடியாது. ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம்ல, யுரேனியம் 238 கேட்ச் பண்ணிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதால ஃபிஷன் அப்படிங்கிற ப்ராசஸ்க்கு போக முடியாது. அப்போ கேப்சர் ஆகுற அல்லது அப்சார்ப் ஆகுற எல்லாமே ஃபிஷனுக்கு போறது கிடையாது. ஓகே, சோ அப்ப இதை டிஃபைன் பண்ற பேராமீட்டர் தான் இங்க சொல்லியிருக்கோம், சிக்மா எஃப் பை சிக்மா ஏ அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, இதை பேஸ் பண்ணி ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். இதுக்கு பேரு ஈட்டா. ஓகே, சோ இந்த ஈட்டா அப்படிங்கறத எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா, ஈட்டா இஸ் ஈக்குவல் டு number of neutrons initially produce ஆகுதுல அந்த number of neutrons into sigma f by sigma a டிஃபைன் பண்றாங்க. ஓகே, இப்ப இது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணீங்கன்னா ஃபைனலி நம்மளுடைய 4 ஃபேக்டர் ஃபார்முலா இஸ் k is equal to eta epsilon p f அப்படின்னு வரும். இந்த k தான் is nothing but multiplication factor, and we know that இந்த k க்கு மூணு வேல்யூஸ் இருக்க முடியும். k equal to 1, less than 1, greater than 1. அதை பொறுத்து கிரிட்டிக்கலா இருக்குமா, சப் கிரிட்டிக்கலா இருக்குமா, சூப்பர் கிரிட்டிக்கலா மாறுமா அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ண முடியும். ஓகே, இதுல 4 ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு போட்டிருக்கோம் இல்லையா, இந்த 4 ஃபேக்டர்ல இருக்கிற 2 ஃபேக்டரும் டிபெண்டன்ட். அதாவது நீங்க எந்த மெட்டீரியலை ஃபியூலா சூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. முதல் 2 ஃபேக்டரும் யுரேனியம் 235 எடுத்துக்கிறீங்களா, 233 எடுத்துக்கிறீங்களா, புளூட்டோனியம் 239 எடுத்துக்கிறீங்களா, சோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஈட்டா அண்ட் எப்சிலான் அப்படிங்கிறது மாறும். வேற இந்த லாஸ்ட் இருக்கிற 2 பேராமீட்டர் பி அண்ட் எஃப், இந்த 2 பேராமீட்டரும் நியூக்ளியர் ரியாக்டர் டிபெண்டன்ட். ஓகே, சோ இவ்வளவுதான் நம்ம நியூக்ளியர் ஃபிஷன் அப்படிங்கிறதுக்குள்ள தெரிஞ்சுக்க வேண்டிய மொத்த கண்டென்ட். ஆல்மோஸ்ட் மொத்த கண்டென்ட்டையுமே நான் கண்டென்ஸ் பண்ணிட்டேன். வித் தட் இந்த செக்மெண்ட்ல இருந்து கேட்கப்பட்ட சில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்க்கலாம். அண்ட் இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே டைரக்ட் மெமரி பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான். லைக் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்க. So first, the material used as a moderator.
மாடரேட்டரா எதை யூஸ் பண்றோம்னு சொல்லியிருந்தோம்? கேட்மியம், சாரி கிராஃபைட் சார். கிராஃபைட், எஸ். கேட்மியம் அண்ட் போரான் எடுத்துக்கிட்டோம்னா அது கண்ட்ரோல் ராட்ஸா தான் ஆக்ட் பண்ணுது. கிராஃபைட் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த கேஸ்ல மாடரேட்டர். நெக்ஸ்ட், chain reaction can be set up only if the mass of the fissile material is. இதுக்கு ஏதாவது பதில் சொல்ல முடியுமா? Less than critical mass. Is that correct? Yes, sir. Control means less than mass. Same thing. Less than critical massக்கு போனீங்கன்னா ஆக்சுவலா உங்களுக்கு செயின் ரியாக்ஷனே நடக்காது. ஈக்குவல் டு கிரிட்டிக்கல் மாஸ்ல மட்டும்தான் செயின் ரியாக்ஷன் இஸ் பாசிபிள். Yes, okay. Yes, sir. Yes, yes. Physical ஓகேங்களா? material. சோ ஆப்ஷன் பி. B. Okay. பி, சூப்பர். அடுத்தது, the material used as a moderator and coolant. இதுதான் நான் சொல்லியிருந்தேன். moderator and coolant ரெண்டாவுமே எதை நம்ம யூஸ் பண்ண முடியும்? ஹெவி வாட்டர். heavy water. Next, இதுக்கு பதில் சொல்லுங்க. natural uranium consists of 99.28 natural uranium. 28% of natural. natural. Option B. Option option C, sir. C. B. Option C. ஆப்ஷன் சி. கொஞ்சம் கவனமா பார்க்கணும், ஏன்னா இதுல வந்து நிறைய நம்பர்ஸ் இருக்கு. சோ இது கண்டிப்பா நம்மள குழப்பி விட்டுரும். நான் இதே வேல்யூவா மாத்தி எழுதியிருந்தேன். எப்படின்னா ஃபர்ஸ்ட் யுரேனியம் 238 எழுதிட்டு அதுக்கப்புறம் யுரேனியம் 235 எழுதியிருந்தேன். நெக்ஸ்ட், யுரேனியம் 238 can be fissioned by Fast neutron. yes, of course, fast neutrons. Next one, average energy released per fission. 200 mega electron. Yes, 200 mega electron. The purpose of moderator? Control, slow down the fast neutrons. அவ்வளவுதான். ஜஸ்ட் இதால ஸ்லோ டவுன் மட்டும் தான் பண்ண முடியும். சோ ப்ளீஸ் இதனால மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதால நியூக்ளியர் ரியாக்ஷனை ஸ்டாப்லாம் பண்ண முடியாது. ஐ மீன் இப்ப நம்ம ஒரு நியூக்ளியர் ரியாக்ஷனை ஒரு ரியாக்டர் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ரியாக்டர் ஆன் பண்ணிட்டீங்க, எப்ப அந்த ப்ராசஸ் நிக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. கம்ப்ளீட்டா எல்லா யுரேனியம் தீர்ந்ததுக்கு அப்புறம் அதுவா நிக்குமா? அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம்னா ரியாக்டர் தாங்காது. அப்போ எனக்கு தேவையான அளவு ரியாக்ஷன் நடந்துருச்சு அண்ட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆயிருச்சு அப்படின்னதுமே கண்ட்ரோல் ராட்ஸை உள்ள இறக்கிடுவாங்க. ஸோ ஒன்ஸ் கண்ட்ரோல் ராட்ஸ் உள்ள போயிருச்சுன்னா அது உருவாகிற எல்லா நியூட்ரான்ஸையும் கம்ப்ளீட்டா அப்சார்பே பண்ணிடும். ஸோ ஃபர்தர் நியூட்ரான்ஸே இல்லைன்னா சூப்பர் கிரிட்டிக்கல் அல்லது கிரிட்டிக்கல் ஸ்டேட்ல இருந்த செயின் ரியாக்ஷன் இப்ப சப் கிரிட்டிக்கல் ஸ்டேட்டுக்கு போயிடும். புரியுதுங்களா? ஸோ சப் கிரிட்டிக்கலுக்கு போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபர்தர் ரியாக்ஷன்ஸ் ஆர் நாட் பாசிபிள். ஓகே, நெக்ஸ்ட், K is greater than 1. இது என்னன்னு சொல்லுவோம்? சூப்பர் கிரிட்டிக்கல். சூப்பர் கிரிட்டிக்கல். சூப்பர் கிரிட்டிக்கலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? சூப்பர் கிரிட்டிக்கலை எங்க நம்ம அப்சர்வ் பண்ணலாம்? ஆட்டம் பாம். ஆட்டம் பாம் நடக்கிறது சூப்பர் கிரிட்டிக்கல் ஸ்டேட் தான். சஸ்டைன்ட் அப்படின்னா என்ன முதல்ல நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சஸ்டைன்ட் மீன்ஸ் K ஈக்குவல் டு 1 கன்ஃபார்ம் பண்றதுதான் சஸ்டைனிங். ஓகே, சோ ஒரு ப்ராசஸ் நடக்குது, 3 நியூட்ரான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஆக்சுவலா அந்த 3ஐயும் நான் யூஸ் பண்ணிடக்கூடாது. அந்த 3ல 1 மட்டும் தான் நான் யூஸ் பண்ணணும். இந்த 1 நான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா K-ஓட வேல்யூவை நான் 1ன்னு மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். புரியுதா? சோ ஃபர்ஸ்ட் ஒரு நியூட்ரான் ஹிட் ஆகுது, 3 நியூட்ரான் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ ப்ரீவியஸ் ஜெனரேஷன்ல 1, கரண்ட் ஜெனரேஷன்ல 3. இப்ப K-ஓட வேல்யூ ஆக்சுவலா 3. இந்த K-ஓட வேல்யூ 3 இருந்ததுன்னா என்னோட நியூக்ளியர் ரியாக்டர் இப்ப எங்க போயிடும்? ஆட்டம் பாமா மாறிடும். அதை நான் தடுக்கணும். அப்போ இந்த ஜெனரேஷன்ல உருவாயிருக்கிற 3 நியூட்ரான்ல 2 நியூட்ரானை நான் சப்ரஸ் பண்ணிட்டேன்னா, அதாவது அப்சர்வ் பண்ணிட்டேன், சம்திங் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டேன், இந்த 2 நியூட்ரான் காணா போச்சு. ப்ரீவியஸ் ஸ்டேட்லயும் அதாவது ப்ரீவியஸ் ஜெனரேஷன்லயும் எனக்கு 1 நியூட்ரான் தான், இப்பவும் எனக்கு 1 நியூட்ரான் தான் இருக்கு. இப்ப நான் K ஈக்குவல் டு 1 அப்படிங்கறத சஸ்டெயின்டா வச்சுக்கிட்டே கொண்டு போக முடியும்.
இப்பதான் என்னுடைய நியூக்ளியர் ரியாக்டரா பிஹேவ் பண்ணும். புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட், the particle which most easily penetrates through the nucleus of the atom is. என்ன பதில் சொல்லலாம் இதுக்கு? நியூட்ரான். நியூட்ரான், ஆப்வியஸ். இதுல இந்த பீட்டா பார்ட்டிகல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த பீட்டா பார்ட்டிகல்ஸ்ன்றது என்னது? Electron. நத்திங் பட் எலக்ட்ரான்ஸ். பீட்டா டிகே. Beta. எமிஷன் ஆகும். ஓகே, அடுத்தது the function of control rods. Control reaction. Control rods in nuclear reactor. அதுடைய purpose? All neutrons. Absorb all neutrons. To absorb all neutrons. அடுத்தது ஓகே, இது கொஞ்சம் சம் மாதிரி வரும். லைக் 8 ஆல்பா பார்ட்டிகல் அப்படிங்கும்போது He24. ஐ திங்க் நம்ம இந்த கண்டென்ட்டுக்குள்ள நம்ம போகல, சோ அதை நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். அடுத்தது an ideal nuclear reactor moderator should have. இதுக்கு பதில் சொல்ல முடியுதான்னு பாருங்க. மாடரேட்டருக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கணும்? Low atomic weight, high absorption Okay. coefficient of neutrons. Low atomic weight and High absorption cross section for neutrons. yes. So option C. ஓகே, ஸோ அவ்வளோதான். இதோட நான் நியூக்ளியர் ஃபிஷன் அப்படிங்கிற இந்த டாபிக்கை முடிச்சுக்கிறேன். ஏதாவது டவுட் இருக்கா? மேடம், ஓகே, தேங்க்யூ. மீட்டிங் என் பண்ணிடலாமா? Okay, sir. ஓகே, தேங்க்யூ. okay, madam. Thank you, sir.